ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்கணும் சங்கீதம் 100, 100வது சங்கீதம், ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோம். இந்த சங்கீதம் நன்றி சங்கீதம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாவீது எழுதியிருக்கிறார். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். கம்பீரம் அப்படின்னா என்ன? உற்சாகமாய். கம்பீரம்னா ஒரு தைரியம். கம்பீரம் யாருக்கு வரும்னா தைரியமாக இருக்கவங்களுக்கு தான் வரும். நம்ம கம்பீரமாக பாடுறோமா? கம்பீரமாக அல்லேலூயா சொல்கிறோமா? அடுத்து பாருங்க, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். நீங்கள் வரும்பொழுதே பாட்டு வரீங்களா? மோஸ்ட்லி நீங்கள் வரும்போது பாட்டு நடந்து தான் இருக்குது. வரும்போது பாட்டு வரீங்களா, இல்லை மைண்டு உலகத்தில் வச்சுட்டு அந்த உலகத்தில் உள்ள காரியங்களை யோசிச்சுட்டு உள்ளே வரீங்களா? நான் வசனம் என்ன சொல்லுது? ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் சந்நிதி முன் வரும்பொழுது நாம் என்ன பண்ணணும்? ஆனந்த சத்தத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அதை தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். நாம் என்னவா இருக்கிறோம்? நம்ம அவரோட ஆளுங்க. என்ன ஆளுங்க? ஒரு இடத்துக்கு போனோம்னு வைங்களேன், நமக்கே தெரியாது நம்ம என்ன ஆளுங்கிறத விசாரித்து வச்சுருவாங்க. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டுருப்போம், அதுக்குள்ளே நம்ம என்ன ஆளுங்கிறத ஆராய்ஞ்சு சோதித்து தெரிஞ்சாகணும். நாடாரா, செட்டியாரா, தேவரா, எஸ்சியா என்னங்கிறது தெரிஞ்சாகணும். இல்லைன்னா கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? சும்மா இருக்க முடியாது. இதை குறித்து தான் இன்னைக்கு பேச போகிறேன். நீங்கள் எடுத்து வாசிங்க, ரோமர் 3வது அதிகாரம் 3வது வசனம். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. இந்த சங்கீதத்தில் 5வது வசனம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தலைகளை கை வச்சு சொல்லுங்களேன், அவருடைய உண்மை என்னுடைய தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த ரோமர் 3வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது? சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. நீங்கள் ஒருவேளை நான் கீழே தான் போய்கிட்டே இருப்பேன், நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும்னு நீங்கள் விசுவாசிச்சாலும், எப்படி நீங்கள் கீழே தான் போக போகிறேன்னு நீங்கள் விசுவாசித்தாலும் ஆண்டவரோட உண்மை என்ன பண்ண போகிறது? அதில் மாறிடுமோ? சத்தமாக சொல்லுங்களேன், கம்பீரமா. நீங்கள் அவிசுவாசியாக இருக்கலாம், தேவன் நல்லவர்ல, தேவன் எனக்கு உண்மையாக இருக்கிறவர்ல, தேவன் சொன்னதை செய்கிறவர்ல. உண்மை இல்லைன்னு என்ன அர்த்தம்? தேவன் சொல்லுகிறத செய்யாதுதான் உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? இப்போ தேவன் உண்மை இல்லைன்னு நீங்கள் விசுவாசிக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதே ரோமர் 2வது அதிகாரத்தில் கடைசி 3 வசனத்தை வாசிங்களேன். என்னவா என்ன போட்டிருக்கு? ஆதலால் புறம்பாக
யூதனானவன் யூதன் அல்ல. அதாவது பிறப்பால யூதனா இருக்கிறவன் ஆவிக்குரிய பிரகாரமா யூதன் இல்லை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிறப்பால யூதனா இருக்கிறவன் கர்த்தருடைய பிள்ளைன்னு அர்த்தம் கிடையாது. என்ன கிடையாது? பிறப்பால யூதனா இருக்கலாம், ஆனா அவன் கர்த்தருடைய பிள்ளைங்கிற அர்த்தம் கிடையாது. அடுத்த வாசிங்க. வெளியில வந்து விருத்த சேதனம் சுன்னத்துன்னு சொல்லுவாங்கல்ல, சுன்னத் பண்றவன் தான் ஆவிக்குரியவன் யூதன் அப்படிங்கிறது கிடையாது. அது அதான் சொல்லுது, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. உள்ளத்திலே என்ன இருக்கிறவன் யூதனா? உள்ளத்திலே யூதனானவனே யூதன். நீங்க யாரு தேவனை கர்த்தர்னு சொல்லி ஏற்றுக்கிறீங்களோ அவருடைய ரத்தம் என்ன சுத்திகரிக்கும், அவருடைய ரத்தம் என்ன பரலோகத்துக்கு கொண்டு செல்லும், யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ நீங்க தான் என்னது? யூதன். புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு செட்டியார்னு வச்சுக்கோங்களேன். செட்டியார் கிடையாது, ஆனா அவன் வந்து தேவனை விசுவாசிச்சானா செட்டியார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்காக செட்டியாரை நான் இது பண்ணி சொல்லல. யூதன்கிறது, யூதன் யாரு? ஒரு நாட்டவர்கள். யூதன்கிறது ஒரு நாட்டவர்கள். அவங்க தேவனுடைய பிள்ளைகள் எப்ப சொல்லப்படுறாங்க? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுறாங்க. யார் சொல்லப்படுறா? யூதர்கள் தேவனுடைய பிள்ளைன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ன சொல்றாரு? உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அடுத்த வாசிங்க. எழுத்தின்படி விருத்த சேதனம் சுன்னத் பண்றதுனால நீ கிறிஸ்தவன் கிடையாது, சுன்னத் பண்றதுனால நீ யூதன் கிடையாது. நீ உள்ளத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நீ உள்ளத்துல உள்ள தேவையில்லாத காரியங்களை நீ என்னைக்கு விடுறியோ அன்னைக்குதான் நீ யூதன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ தேவனுடைய பிள்ளை. இப்போ இந்த சங்கீதத்துக்கு வாங்க. இந்த சங்கீதம் 100வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிங்க. சாரி, 3வது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நீங்க எந்த ஜாதியா இருக்கலாங்க, ஆனா கிறிஸ்தவன் ஆயிட்டுனா ஜாதி பெருமை பேசவே கூடாது. நான் இந்த ஜாதியில தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க யாரு கிடையாது? புறம்பாக விருத்த சேதனம் உள்ளவர்கள், ஆவியின்படி விருத்த சேதனம் உள்ளவர்கள் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆவியின்படி விருத்த சேதனம் உள்ளவன், ஆவியின்படி ரட்சிக்கப்பட்டவன். ஜாதி என்ன பண்ணக்கூடாது? இவன் எந்த ஆளு, இவன் நம்ம ஆளு, இவன் வேத்தாளு, இவன் தாழ்ந்த ஜாதி, இவனை வந்து உள்ளே சேர்க்கக்கூடாது, இவனுக்கு சிரட்டையில தான் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மித்தவன் சொல்லலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட எந்த ஜனமும் தன்னுடைய வாயிலிருந்து சொல்லக்கூடாது. அது கெட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். உங்களுக்கு ஜாதி தான் முக்கியம்னா நீங்கள் சொல்ல வேணாம். ஜாதி முக்கியம் இல்லை, இயேசு தான் முக்கியங்கிறவங்க நீங்கள் வாயை திறன்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த ஜாதிக்காரனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த ஜாதிக்காரன் கூட தான் உட்காருவேன், இந்த ஜாதிக்காரன் கடையில் தான் போய் வாங்குவேன், இந்த ஜாதி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாதி பெருமையை பேசுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து புறம்பாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். நீங்கள் ஆவியின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. இதை நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ நான் சொன்னது போல அந்த ரோமர் 3வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது? சிலர் அவிசுவாசியாமற் போனாலும் என்ன அவர்களுடைய விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? புறஜாதியாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால நாம் அவர்களுடைய பிள்ளைகளாகப்பட்டோம். ஆமென், அல்லேலூயா. ஆராதனையில் என்ன பண்ணோம்? அப்பான்னு கூப்பிடப்படணும், ஆவியினால நிரப்பப்பட்டோம். நீங்க வேற ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி நீங்க பாக்குறீங்க. இயேசு கிறிஸ்து நீ புறஜாதிப்பா, உனக்கெல்லாம் நான் ரத்தம் சிந்தலாமான்னு பார்த்தாருன்னா நீங்க நேரத்துக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? உங்களை நான் சொல்லலை. இப்படி யாராவது ஜாதி பெருமை பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனம் இப்படி ஜாதி பெருமையை, ஜாதியை ரொம்ப உயர்வாக பேசினாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து யூதனுக்கு தான் ரட்சிப்பை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா நம்மெல்லாம் இன்னும் நரகத்துலாம் போயிருப்போம். புறஜாதியாகிய நமக்காக அவர் ரத்தம் சிந்தினபடியினால நாம் ஆபிரகாமின் சந்ததியாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளப்படும்படி, ஆசீர்வாதத்திற்கு முன்குறிக்கப்பட்டும்படி நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனுடைய உண்மை என்ன தெரியுமா? நீ புறஜாதியா இருந்தாலும் சரி, நீ என்ன நம்பி வந்துட்டன்னா, ஏன் ஜனம் ஆயிட்டன்னா, எப்படி
நீ செட்டியார் ஆகிட்டனா இல்லை, மூப்பனார் ஆகிட்டனா இல்லை, வேற என்ன ஜாதி, தேவர் ஆகிட்டனா இல்லை, நீ வந்து தேவேந்திர குலர் வெள்ளாளர் ஆகிட்டனா இல்லை, அப்படின்னா உனக்கு ரட்சிப்பு கிடையாது. நீ தேவனுடைய ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவரின் மேய்ச்சலின் ஆடுகள். ஹல்லேலூயா. அவர் தான் உங்களுக்கு சோறு போட முடியும். உங்க ஜாதி உங்களுக்கு சோறு வாய் வர மாட்டீங்க. எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்களா? தயவுசெய்து அப்படி இருந்துடாதீங்க. யாரு சோறு போட முடியும்? ஜாதி சோறு போடாது. இயேசு தான் சோறு போட முடியும். கர்த்தர் தான் சோறு போட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவரின் மேய்ச்சலின் ஆடுகள். இப்போ நம்ம சபையில் இருக்கிறோன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் அப்படிலாம் யாருமே பார்க்கல, ஜாதி யாருமே பார்க்கல. நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் வெளியில் யாரும் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், புறஜாதியாக நமக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார், நான் இன்னொரு ஜாதி கீழ் ஜாதின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு ஜாதி வேத்து ஜாதின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் ஏன் ஜாதியோட தான் பற்றா இருப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணியிருந்தா நான் வந்து இந்நேரம் நான் பரலோகத்துக்கு போவாங்கிற நிச்சயம் எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய உண்மை என்ன இருக்கு? தலைமுறைக்கும் இருக்கு. உங்களை என்ன புறஜாதியாகிய நம்ம அவர் முன்குறித்தாரு, ரட்சித்துட்டாரு. இப்போ இனி என்ன நடக்குது? என் தலைமுறை முழுக்க, சொல்லுங்களேன், என் தலைமுறை முழுக்க அது ஆசீர்வாதமா இருக்க போகுது. என் தலைமுறை முழுக்க அது தேவனுடைய வம்சம் எனப்பட போகிறது. என் தலைமுறை முழுக்க, இப்போ சொல்ல மாட்டியா? சொல்ல, என் தலைமுறை முழுக்க தேவனுடைய சந்ததி எனப்பட போகிறது. அல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். அப்போ நாங்கள் ஒருவேளை அவசியாமல் போனாலும் உங்கள் உண்மை மாற போகிறதில்ல ஆண்டவரே. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுதும் கர்த்தர் நீர் எங்களுக்கு எப்பொழுதும் உண்மை இல்லாதவராகவே இருக்கிறேன். உண்மை உம்முடைய நாம் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளோ நாட்களில் பொய்யாக நடந்திருக்கிறோம், எவ்வளோ நாட்களில் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களுக்கு பிரியமாகவே நடக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய மனதை எனக்கு வேணும்ப்பா. இல்லை, வாயை திறந்து கேளுங்க, கர்த்தாவே உம்முடைய மனசு எனக்கு வேணும். உம்மை போல் மாறின ஆண்டவரே. நான் முள்ளா இருந்தாலும் என்னை இறுக்கி பிடிச்சி உங்கள் கையில் ரத்தம் வந்தாலும் என்னை தூக்கி எடுக்கிறீங்களாப்பா. நான் உங்களை குத்தினாலும் உங்களை வருத்தப்படுத்தினாலும் கர்த்தர் நீர் ஒருபோதும் என்னை வெறுக்கிறதில்லை. உம்முடைய அன்பு பெரியதாண்டவரே. உம்முடைய அன்பை நோக்கி பார்க்கிறேன். கல்வாரி சிலுவையில் புறஜாதியாகிய எனக்கு நீ இரத்தத்தை சிந்தி என்னை சொந்தமாக பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர். அப்பா பிதாவை என கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் என்னை நிறைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதுக்கு நான் என்ன ஈட தர முடியும் ஆண்டவரே? இந்த உலக காரியங்களையோ ஜாதியோ இல்லை வேற எதையோ நான் பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை என்பதை தவிர எனக்கு வேற அங்கீகாரம் தேவையில்லை. உங்க வாயால சொல்லுங்களேன், தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை தவிர எனக்கு வேற தேவையில்லை. உம்முடைய பிள்ளையா வாழ்றதாண்டவர் எனக்கு சந்தோஷம். உம்முடைய பிள்ளையாய் வாழுகிறது தான் எனக்கு அங்கீகாரம். அதையே நான் விரும்புகிறேன். கர்த்தாவே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலக காரியங்களை குறித்து நாங்கள் அதிகமாக சிந்திக்காதபடி, இந்த உலக காரியத்தில் அதிகமாக நாங்கள் ஆண்டவரே அதையே குறித்து ஐக்கியப்படாதபடி கர்த்தாவே உம்முடைய காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் ஐக்கியப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக வருகிறோம். இப்போ இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. இப்போ நடக்கிற அசாதாரண சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நீர் அறிவீராண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தரே தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த தேசத்தின் மக்கள் தங்களுடைய வாயால் சொல்லும்படியாக உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் நீங்கள் மாற்றுங்க. அப்பா, தேசத்தில் உலகத்தில் உலக தேசங்களில் நடக்கிற இந்த போருக்காக வருகிற தகப்பன இந்த போர்கள் நிறுத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ குழந்தைங்க, எத்தனையோ தாய்மார்கள் ஆண்டவரே சாப்பாடு இல்லாமல் மணலை தின்று கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. இந்த நிலையெல்லாம் மாறட்டும் தகப்பனே. கர்த்தாவே கிருபை கொடுங்க, இரக்கத்தை கொடுங்க. அப்போ எங்கள் சபைக்காக வருகிறோம், எங்கள் சபையை சுற்றியுள்ள கிராமங்களுக்காக வருகிறோம். அப்போ எங்கள் சபையை சுற்றியுள்ள கிராமங்கள் ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை கொடுங்க. சுவிசேஷ வாசல்களில் திறந்து கொடுங்க. அப்பா, எங்கள் சபையின் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா, வருகிற மாதத்தில் ஆண்டவரை நாங்கள் இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்தணும்னு இருக்கிறோம். மெடிக்கல் கேம்ப் நல்லபடியாக நடத்தும்படியாக அப்பா அநேக மக்கள் அதில் கலந்து கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் நன்மையை பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க. எங்கள் பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். அப்பா, அவங்க இன்னும் அதிகமாக ஊழியத்தில் ஆண்டவரே வல்லமையாய் பயன்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் சபைக்கு நிறைய திட்டங்களை கொடுங்க. இந்த திட்டங்களை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுடைய சபையின் வாலிப பிள்ளைகள், பெண் தாய்மார்கள் ஆண்டவரே ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து
அப்பா, நாங்கள் ஒரு மனதோடு உடைய ராஜ்யத்தை உயர்த்தி ஆண்டவரை பிடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.